அப்படி சொல்லிட்டு போனால் அவங்க இதில் அட்டகட்டி தினேஷ் இருந்ததுனால ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு படமாக வந்துருமோ அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அந்த படத்திலே தெளிவாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அவங்களே வந்து ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண மாதிரி தான் காமிச்சிருக்காங்க தினேஷும் அவங்களும். ஹரிஷ் கல்யாணுக்கும் அதே போல் தான் வருது. ஒன்றும் அந்த மாதிரி இஷ்யூஸ் கிடையாது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளார நடக்கிற ஒரு டோர்னமெண்ட்டால் வர சின்ன சண்டை அழகாக க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் படத்தில் வர லவ் சீன்ஸ் இருக்குது, அவ்வளவும் சூப்பராக இருக்கும். அவங்க அட்டகத்தி தினேஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வர சீனாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணுக்கும் ஹீரோயினுக்கும் வர சீனாக இருக்கட்டும், எல்லாமே செம சூப்பராக இருக்கும். ஒரு சீன்லலாம் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க பாருங்கள், ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம். அந்த டைம்லாம் நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளோ லவ்வோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குமான்ட்டு. அப்புறம் நம்ம ரிவ்யூஸில் வந்து யார் என்ன சீனு எந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்ல மாட்டோம்னா, கதையோட அவுட்லைன்